இல்லம்மா, பாப்பாவுக்கு ஜாண்டிஸ் இருக்கு, அது ரத்தத்துல கலந்துருக்கு, கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படி சொன்னாரு. குழந்தை பிழைக்காதுமா அப்படி சொல்லிட்டாரு. இப்படியே பல வருஷங்கள் போராடி இப்ப 13வது வயசுலதான், அதுக்கு இப்ப 13வது வயசுலதான் ஆபரேஷன். அதுவும் நம்ம திரைப்பட நடிகர் விக்ரமுடைய ஹெல்ப்ல என் பிள்ளைக்கு உயிர் பிச்சை கொடுத்தவரே அவர்தான். இப்ப கம்ப்ளீட் குணமாயிடுச்சா? நல்லா ஆக்டிவா எப்படி படிச்சா? குழந்தை பிழைக்காது, ஏன்டா பணம் செலவு பண்றேன்னு கேட்டாங்க. சாவர குழந்தைங்க பிள்ளைய நான் காப்பாத்திட்டேன் மேடம். எங்க வீட்டுக்காரரு முயற்சி பண்ணி 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணாரு ஹாஸ்பிட்டல் கைமா. ஆனா இப்போ நான் முயற்சி பண்ணி என் பிள்ளைய காப்பாத்தி நான் நல்லா வச்சுட்டு இருக்கேன். இல்ல, இந்த சூழல் எப்படி வந்து விக்ரம் வந்தாரு? இதுல எப்படி நீங்க விக்ரம் பாத்தீங்க? ஆக்டர் விக்ரம் மூலியமா பார்த்தேன். எங்க சொந்தக்கார பையன் வந்து அவரு அந்த உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க பையன் அவருடைய ரசிகர் மன்றத்துல இருக்காரா? சரி. கம்ப்ளீட் 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேல ஆயும் அத சாப்பாட்டுல இருந்து வாங்கி கொடுத்து அழகா இருக்கு. இந்த நிமிஷம் நம்ம அவர்கிட்ட பேச முடியும்னா ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாப்போம். ட்ரை பண்ணி பாப்போம். அவர் துபாயில ஷூட்டிங்ல இருக்காராம். ட்ரை பண்ணி பாக்கலாம் லைன் கிடைக்குதான்னு. ஹலோ ஹலோ, how are you? Yeah, fine. How are you? நல்லா இருக்கீங்க. நல்லா இருக்கீங்களா? இங்க துபாயில இருக்கீங்க, விடாம பிடிச்சு துரத்துறோம் உங்களை. ஆமா. பட் தேங்க்ஸ் சோ மச் ஆன் பிஹாஃப். என்னங்க முயற்சி நீங்க இதோட இல்ல, எங்களுக்கு ஒரு பைட் வேற கொடுக்கணும். எவ்வளவு விஷயம் பண்ணிருக்கீங்க, வெளியில யாருக்குமே தெரியாதா? 10 பேருக்கு அந்த பொண்ணு கூட ராஜேஸ்வரி உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியலீங்க. அடையார் இந்திரா நகர் ராஜேஸ்வரின்னு ஒரு பொண்ணுக்கு ஹார்ட் ஆபரேஷனுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணிருக்கீங்க ஃபுல்லா. ஆமா, அது கூட இன்னும் ரொம்ப 10 குழந்தைகளுக்கு பண்ணீங்களாமே. வெளியிலயே தெரியாது, சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு. அதான் ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க எனக்கு. ஆமா, நிறைய பண்ணுவீங்க போல இருக்குது இல்லங்க இது மாதிரி. ஆமாங்க, இது மாதிரி நிறைய பண்ணிருக்கேன். இப்ப மெயின்லி குழந்தைங்களுக்கு மட்டும் தான் பண்ணிருக்கோம். சரி சரிங்க. அது இந்த குழந்தை வந்து அவங்க இனிமே அவ்வளவுதாங்கிற மாதிரி இருந்திருக்கா ராஜேஸ்வரி? ஆமா, அதான் சொன்னாங்க. ஆமா ஆமா, ரொம்ப அவங்க அப்பாவும் இறந்து போய் ரொம்ப வறுமையில வந்திருக்காங்க. நீங்க வந்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படி சொல்ல முடியாம சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நான் வந்து பேசணும் உங்ககிட்ட, நான் தான் கேட்டேன். ரொம்ப தற்செயலா வந்தாங்க, எங்களுக்கு தெரியாது நீங்க அதுல இன்வால்வ் ஆயிருக்கிறதெல்லாம். உங்க பேரை சொன்ன உடனே தான் உடனே இன்ட்ரெஸ்ட் ஆகி அப்புறம் சரி பேசுவோம். ஏன்னா எவ்வளவு பேர் பாத்துட்டு இருக்காங்க இல்லீங்களா, நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷனா இருப்பீங்க இல்லையா அவங்களுக்கு. ஆமாங்க ஆமாங்க. ஆமா, அவங்க உங்களுக்கு தேங்க் பண்ண நினைக்கிறாங்க. ராஜேஸ்வரி அந்த பொண்ணு உங்களை தேங்க் பண்ண நினைக்குது. சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 9th படிக்கிறேன் நானு. 9th? டாக்டர் ஆகணுமாங்க சார்? ஆக்சுவலி டாக்டர் ஆகணுங்களாம். வெரி குட். டாக்டர் ஆகணுமா? ஆமா, வெரி குட். என்ன டாக்டர் ஆகணும்? எல்லாருக்கும் இலவசமா டாக்டர் பண்ணணும். ஓ, ஹெல்ப் பண்ணணுமா? ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும். நீங்க வந்து எல்லாருக்கும் ஒரு நல்ல லைஃப் கொடுக்கணும் இல்லீங்களா, உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நீங்க பேசுற மிரட்சியில இருக்கா அவளுக்கு, பேச ஒரு கண்டினியூஸா வர மாட்டேங்குது. ஏன்னா அவரை பாக்கணும். ஏமா ராஜேஸ்வரி வந்து ரொம்ப வாயடியா வீட்டுல? இல்ல, ரொம்ப அமைதியா? என்ன மாதிரியா? நீங்க ரொம்ப அமைதியா? எங்களுக்கு தெரியாதே, நான் கேட்டுக்கிறேன், நான் வெரிஃபை பண்றேன். இல்ல, நான் சொன்ன யாரும் நம்ப மாட்டாங்க. சொல்லுங்க ராஜேஸ்வரி, உங்களுக்கு வேற என்ன பிடிக்கும்? எனக்கு உங்க படம்னா ரொம்ப பிடிக்கும். வெரி குட் வெரி குட். நான் இப்ப கேம்ஸ் எல்லாம் விளையாடுவீங்களா? இப்ப நார்மலா செய்ய முடியுமா உங்களால மற்ற குழந்தைங்க மாதிரி? செய்ய முடியும். வெரி குட் வெரி குட். நல்லா படிக்கணும்னா நீங்க சொல்லுங்க, நீங்க நல்லா படிச்சு நல்ல மார்க்ஸ் வாங்க. உங்ககிட்ட மெடிக்கல் சீட் கிடைக்கலன்னா நான் வந்து உங்ககிட்ட யார்கிட்ட பேசி நான் ஏதாவது நல்லா படிக்கணும். சரிங்களா? படிக்கிறேன். ஏன்னா நிறைய பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, சோ நல்லா படிக்கணும். ஓகேவா? பாட்டி ஏதாவது சொல்லணுமா? சார் ஒரு நிமிஷம், அவங்க அம்மா பேசுறேன்மா, ஒரே நிமிஷம். சொல்லுங்க. நான் ராஜேஸ்வரியோட அம்மா பேசுறேன் சார். ஹலோமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். என் புள்ள உயிரை நீங்க தான் காப்பாத்தி கொடுத்தீங்க. இல்லைங்க, தேங்க்ஸ்ங்க. எல்லாரும் நம்ம ஒருத்தர் ஹெல்ப் பண்றது தானே இருக்கோம். என்னோட புள்ள உயிர் போயிடும் சொன்னாங்க சார். ஆனா நீங்க தான் என் பிள்ளைக்கு எல்லாமே பண்ணீங்க. இல்லம்மா, எல்லாம் நல்லதுக்குதான் நடக்கும், கவலைப்படாதீங்க. எல்லாம் நல்லதுக்குதான் நடக்கும். அவங்க வந்து பாருங்க நல்ல டாக்டர் ஆகி அவங்க நினைக்கிற மாதிரி எல்லாரும் ஹெல்ப் பண்ண பாருங்க. நல்ல விஷயம் அது. சரியா? இது வந்து ஒரு பாசிட்டிவ் இதா எடுத்துக்கோங்க இல்லைங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க, சும்மா படிப்பு வேணுமா அப்படி இப்படின்னு யோசிக்காம
ஒரு குழந்தை வந்து நான் படிக்கணும், நான் டாக்டர் ஆகணும், எல்லாரும் ஹெல்ப் பண்ணணும்னு ஆல்ரெடி பாருங்க மற்ற குழந்தைகளோட அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. இப்போ மற்றவங்களை விட அவங்க ஒரு 2 படி முன்னாடி இருக்காங்க. இப்போ ஆக்சுவலா நீங்க கவலையே படாதீங்க, நல்ல ஃபியூச்சர் இருக்கு, எல்லாம் சரியா இருக்கும். ஓகேங்களா? தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச்ங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். இப்போ நீங்க ஹெல்ப் ரோல் மாடலா நீங்க வந்து ஒரு அருமையான ஆக்டர் மட்டுமல்ல, ஒரு அருமையான மனுஷங்கிறது இது ப்ரூவ் ஆகுது திரும்ப திரும்ப. தேங்க்யூமா. எனக்கு ரொம்ப ஜீ தமிழ் சார்பாக ரொம்ப நன்றி. சொல்வதெல்லாம் உண்மை டீம் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுது. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரொம்ப எமோஷனல் மூமெண்ட் இது இல்ல இல்லையா? நல்ல மனுஷங்களை பாக்குறதே ஒரு பெரிய விஷயம். அதுலயும் வந்து ஒரு சின்ன உதவி பண்ணிட்டு பெரிய அளவுல தம்பட்டம் அடிச்சுக்கிறவங்களை தான் நம்ம பாக்குறோம். ரொம்ப நம்மளுக்கே வெறுப்பா இருக்கும், எதுக்கு இப்படி பண்றாங்கன்னு. ஆனா உண்மையிலேயே உதவிங்கிறது என்ன? வெளி தெரியாம பண்றதுதான் நல்ல உதவி. கைமாறு கருதாம பண்றதுதான் உதவி. அதுல இருந்து எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம பண்றதுதான் உதவி. அந்த உதவிய நடிகர் திரு விக்ரம் அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு, தொடர்ந்து பண்றாருங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆக்டிங்ல மட்டும் ரோல் மாடல் இல்ல, அவர் வாழ்க்கையிலயும் ஒரு ரோல் மாடலா எல்லாத்துக்கும் இருக்காரு அப்படிங்கறது நம்மளுக்கு நல்லா தெரியுது. இந்த நல்ல ஒரு சந்தர்ப்பத்துல இவங்க 2 பேர்த்துக்கும் இன்னும் படிக்க வைக்கிறேன்னு வேற சொல்லியிருக்காரு. நல்ல மார்க் வாங்கினா, அதனால கவலைப்படாதீங்க, உங்களால முடிஞ்ச அளவுக்கு படிக்க வைங்க. நீ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுமா, கண்டிப்பா உன்னுடைய எதிர்கால ஆசை ஒரு நல்ல இடத்துல இருக்கே, நீ உன்ன நடக்க கண்டிப்பா நடக்கும், உன்னுடைய முயற்சியை பொறுத்து.